Good day to you all. நாம் ஒரு மொழியை கேட்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. நீ அதை என்கிட்ட கொடுத்திருக்கலாம், ஆனால் கொடுக்க தவறிவிட்டாய். அதாவது கடந்த காலத்தில் ஒரு செயல் செய்யப்பட்டிருக்கலாம், செய்யப்படவில்லை, அது தொடர்பான குற்றச்சாட்டு அல்லது மன வருத்தத்தை தெரிவிப்பதற்காக நாம் ஆங்கிலத்தில் could have plus past participle என்னும் வடிவத்தை பயன்படுத்துவோம். அப்போ இதனுடைய வாக்கிய அமைப்பானது subject plus could have plus past participle, அதாவது V3 form of verb என்றவாறு அமையும். நீ அதை என்கிட்ட கொடுத்திருக்கலாம். Subject என்ன எழுவாய்? நீ. You could have, கொடுத்தல் give, அதனுடைய V3 form given. எதை? அதை. It யாருக்கு? To me. You could have given it to me. Again, you could have given it to me. அப்படியானால் அந்த பொருள் இப்போது என்னிடம் இருக்கிறதா? இல்லை, கொடுக்கல, கொடுத்திருக்கலாமே அப்படி என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறதாக கூட அமையலாம். You could have given it to me. நீ என்கிட்ட சொல்லி இருக்கலாம். வேற யார்கிட்டயோ சொல்லிட்டாங்க, நடைபெற வேண்டிய செயல் நடைபெறவில்லை. அப்ப நாங்க இப்ப என்ன சொல்றோம்? நீ என்கிட்ட சொல்லி இருக்கலாமே. You could have, tell, அதனுடைய V3 form told. Tell, told, told. You could have told me. You could have told me. எல்லாரும் வாயத்திலிருந்து சத்தமா சொல்லி பாருங்க. Amazing. You got it. நீ என்கிட்ட கேட்டிருக்கலாம். வேற எல்லார்ட்டையுமே கேட்டுட்டு தெரிஞ்சா என்கிட்ட கேட்டிருக்கலாமே, நான் தந்திருப்பேனே, நான் செய்திருப்பேனே. நாங்க பல நேரங்கள்ல இப்படி எல்லாம் பேசுவோம் இல்லையா? என்கிட்ட கேட்டிருக்கலாம். You could have asked me. You could have asked me. எல்லாரும் என் கூட சேர்ந்து வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. You could have asked me. Again, you could have asked me. நீ என்கிட்ட அதை பற்றி அறிவித்திருக்கலாம். என்கிட்ட அறிவிச்சிருக்கலாமே. You could have informed me about it. You could have informed me about it. எல்லாரும் ஒரு சத்தமா சொல்லி பாருங்க. Splendid. You could have informed me about it. இப்போ உங்களுக்கான வினா, அவள் மதிய உணவை சமைத்திருக்கலாம். Please comment your answer. Wow, brave, you got it. அவன் அவளை அழைத்திருக்க வாய்ப்பிருக்கு. அதாவது அவளுக்கு கால் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு தெரியா கன்ஃபார்மா கால் பண்ணினானா பண்ண இல்லையா, ஆனா எதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு? பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஏதாவது ஒரு செயல் நடைபெற்றிருக்க வாய்ப்பு இருக்கு என்பதை ஆங்கிலத்தில் தெரிவிக்க நாம் might have plus past participle என்னும் வடிவத்தை பயன்படுத்துவோம். என்ன பயன்படுத்துவோம்? Very good. Might have plus past participle. அதாவது இதனுடைய வாக்கிய அமைப்பு subject plus might have plus V3 form என்றவாறு அமையும். அவன் அவளை அழைத்திருக்க வாய்ப்பிருக்கு. அவன் அவளுக்கு கால் பண்ணி இருக்க வாய்ப்பிருக்கு. He might have called her. He might have called her.
எல்லாம் வாய்ட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. He might have called her. அவள் சந்தைக்கு சென்றிருக்க வாய்ப்பு இருக்கு. அவளை காணல. அப்ப நாங்க என்ன நினைக்கிறோம், சந்தைக்கு சென்றிருக்கிறதுக்கு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்குது. நாங்க நேர காலத்தை வச்சு கொண்டு கணிப்பிடுறோம். She might have gone to the market. She might have gone to the market. Again, she might have gone to the market. அவர்கள் பேருந்தை தவற விட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. 8 o'clock பஸ் பிடிக்கணும்னு ஓடி ஓடி போனாங்க. ஆனா அவங்க போன நேரத்தை வச்சு பார்த்தா என்னது, அதை தவற விட்டிருப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. நாங்க எங்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கின்றோம். They might have missed the bus. They might have missed the bus. இன்னொரு சந்தர்ப்பத்துல நாங்க இதை மாதிரி பேசிக்கொள்ளலாம். யாரோ இத்தனை மணிக்கு வந்துருவோம்னு சொல்லி இருக்கிறாங்க, ஆனா அந்த டைமுக்கு அவங்க வந்து சேர இல்லை. அப்ப நாங்க அதற்கான காரணமாக என்ன நினைக்கிறோம், அவங்க பேருந்தை தவற விட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். They might have missed the bus. Again, they might have missed the bus. ராம் தன் மொபைலை வீட்டில் மறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. Please comment your answer. Wonderful. இன்னும் ஒரு வினாவை முயற்சித்து பாருங்கள். ஷீலா தனது பணப்பையை ரயிலில் தொலைத்திருக்க வாய்ப்பு இருக்கு. அவ தன் வாலெட்டை எங்க தொலைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு? ட்ரெயின்ல தொலைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. Please comment your answer. Amazing. You got it. மற்றொரு வினா பார்ப்போம். நீ அவனை மிரட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு. என்ன செய்திருக்க வாய்ப்பு இருக்கு? மிரட்டி இருக்க. Comment your answer. Wow, great. You got it. நான் உன்னை காத்திருக்க வைத்து விட்டேனா? நீங்க ஒரு ஆளை இருக்க சொல்லிட்டு போயிட்டீங்க, ஆனா நீங்க வேற ரொம்ப நேரம் போயிட்டது. வந்து உடனே என்ன கேக்குறீங்க? நான் உன்னை காத்திருக்க வச்சுட்டேனா அப்படின்னு கேக்குறீங்க. Have I kept you waiting? Have I kept you waiting? Again, கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. Have I kept you waiting? அவள் அந்த பிரச்சனையை தீர்க்க முயற்சித்துக் கொண்டிருந்தாளா? இங்கு அவள் என்பது third person singular subject பேசப்படுகின்ற ஒருமை எழுவா. ஆகவே singular verb தான் பயன்படுத்தலாம். have பயன்படுத்த முடியுமா? இல்ல, அதனுடைய s form பயன்படுத்தணும். have in s form என்ன? well done. has. s form என்ன? has. Has she kept trying to solve this problem? Has she kept trying to solve this problem? Again, has she kept trying to solve this problem? அப்போ இங்கு வினாக்களை எவ்வாறு நாம் வினவுகின்றோம்? have or has plus subject plus kept plus ing form of the verb. இந்த வினைச்சொல்லானது இங்கு ing form வினைச்சொல்லாக வரவில்லை, ஜெரண்டாக வருகின்றது, தொழிற்பெயராக. அடுத்த வாக்கியத்தை பார்ப்போம். அவர்கள் போட்டிக்காக பயிற்சி செய்து கொண்டிருந்தார்களா? Have they kept practicing for the competition? Have they kept practicing for the competition? எல்லாம் வாய்ட்டு சத்தமா கேட்டு பாருங்க. Amazing. Really, you got it. உங்களுக்கான வினா, அவர்கள் தங்களுடைய திட்டங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்களா? Please comment your answer. Superb. You got it. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Could have plus past participle அல்லது might have plus past participle அல்லது have or has plus subject plus kept plus gerund
என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசிடக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பயிற்சி எடுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any mistakes or doubts, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு ஆங்கிலம் கற்பதில் ஆர்வமுள்ள அனைவருக்கும் முடிந்தவரை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனையும் அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.